தமிழ் புத்தாண்டு இந்த வருடம் குரோதி ஆண்டாக பிறக்கிறது. குரோதம் என்பது பழி தீர்த்தல், பழிக்கு பழி, வைராக்கியம், பகை என்று பல பொருள் உண்டு. இயற்கை நம்மோடு பகையோடு பார்க்காமல் உறவாட வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நாம் இந்த புத்தாண்டின் சிறப்புகளை பார்ப்போம். சித்திரை பிறப்பு, தமிழ் புத்தாண்டு, விஷு என பலவாறு அழைக்கப்படும் நமது தமிழ் புத்தாண்டின் பிறப்பு அலாதியானது, அற்புதமானது. கோடையில் ஒரு மழையாய் வரும் மகிழ்ச்சி தரும் ஒரு வருடப்பிறப்பு, ஒரு கொண்டாட்டம், மனமகிழ்ச்சி என்று பலவும் இருக்கிறது. ஆக பல முறைகளில் பல வகையான பெயர்களில் நாடு முழுவதும் இந்த சித்திரை 1 என்பது பாரத கலாச்சாரம் பேணும் மக்களால் கொண்டாடப்படுகிறது. சித்திரை மாதம் முதல் நாள் முதல் காட்சி மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவார்கள். இதை கனி காணுதல் என்று சொல்வார்கள். அதானது கனியும் கனிகள் காண்பது என்பது பொருள். அதன் அடிப்படையில் தான் இந்த வருடம் இருக்கும் என மனித மனம் நம்புவதால் அந்த காட்சி மிகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று அந்த காட்சியை ஏற்கனவே ஒதுக்கி வைப்பார்கள். இந்த முதல் காட்சியானது சித்திரை பிறப்பில் சிறப்பு பெறுகிறது. அது எப்படி என்பதையும் அதை எப்படி அமைக்க வேண்டும் என்பதையும் நாம் மிக எளிதாக பார்ப்போம். வாருங்கள். ஒரு குடும்பத்தின் மூத்த பெண்மணி, அது அம்மாவோ பாட்டியோ ஆராயினும் மூத்தவராக இருப்பவர்கள் பெண் அல்லாத வீடனில் மட்டும் மூத்த ஆண்களுக்கு ஈடுபடலாம். எப்படி தானிய கனிவகைகள் என்று வைக்க வேண்டும் என்று பார்ப்போம். சிறு கண்ணனின் சிலை அல்லது நீங்கள் விரும்பும் இறைவனின் தேவனின் சிலை ஒரு சிறு பீடத்தின் மீது கட்டாயம் மஞ்சள் பட்டு அல்லது மஞ்சள் துணி விரித்துத்தான் வைக்க வேண்டும். நன்கு கழுவிய பரந்த பித்தளை பாத்திரம், உருளி என்று வார்ப் என்று சொல்லுகின்ற பாத்திரமோ அல்லது நமக்கு கிடைத்த பரந்த பாத்திரம் ஒன்றில் பாதி அளவுக்கு மேல் அரிசி அல்லது நெல் நமது விருப்பத்திற்கும் வசதிக்கும் ஏற்ப அதில் நிரப்பி அதை தயாராக வைக்க வேண்டும். பீடத்தின் இடதுபுறம் எளிதில் எடுக்கும்படி முன்பக்கம் புது வேட்டி அல்லது நன்கு துவைக்கப்பட்ட சுத்தம் செய்யப்பட்ட வேட்டியை மடித்து அதன் மேல் வெத்திலை பாக்கும், தங்க நகைகள் மற்றும் கனி காணும்போது அல்லது முதல் கைநீட்டம் என்று கொடுக்க வேண்டிய வெள்ளி காசுகளையும் பணத்தையும் வைத்து அதனுடன் நகைகளையோ தங்க நகைகளையோ எது வேண்டுமானாலும் செல்வமும் செழிப்பும் பெற்ற பொருட்களை வைக்கலாம். அதோடு சேர்த்து உங்களிடம் இருக்கும் இதிகாச நூல், அதானது புண்ணிய நூல் ஏதாவது ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டதோ வைக்கலாம். பகவத்கீதை வைத்தால் உத்தமம். அதைத் தொடர்ந்து 9 சிறு துண்டு வாழை இலைகளில் 9 வகையான தானியங்களை வைப்பது, அழகாக வரிசையாக வைக்க வேண்டும். அடுத்து பீடத்தின் மத்தியில் ஒரு தட்டில் ஒரு லட்சுமி விளக்கு, சிறு கிண்டி தண்ணீருடன், அடுத்து செம்பு தண்ணியாகவும் வையுங்கள், பரவாயில்லை. கண்மை, குங்குமம், நெல் அல்லது அரிசி நிறைத்த, அது பக்காவாக இருக்கலாம், நாழியாக இருக்கலாம், ஒரு பத்தி ஸ்டாண்டு ஒன்றும் சேர்த்து பீடத்தின் முன்னுள்ள தட்டில் வைக்க வேண்டும். அடுத்து பீடத்தின் வலது பக்கம் முதலில் குறிப்பிட்ட பரந்த செம்பு வார்ப்பு பாத்திரம் அல்லது பரந்த பாத்திரத்தில் பாதி அளவு நிரப்பிய அரிசி அல்லது நெல்லின் மேல் கனிகள், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, வாழைப்பழம், கனிக்கொன்றை பூக்கள் என, அதானது மஞ்சள் கலந்த கனிக்கொன்றை பூக்கள் என உங்களுக்கு பிடித்த பூ வகைகளும் அனைத்தும் வைத்து வலது பக்கம் வைக்க வேண்டும். அதோடு ஒட்டி இன்னொரு பரந்த பாத்திரத்தில் செம்பு, பித்தளை அல்லது ஏதாவது ஒரு பரந்த பாத்திரத்தில் வெள்ளரிக்காய், பலாப்பழம், மாங்காய், பூசணிக்காய் என கட்டாயம் இடம்பெற வேண்டும். மற்ற காய்கள் என்பது உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்பவும் கிடைக்கும் வசதியை பொறுத்தும் நீங்கள் எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அன்னாசிப்பழம் கூட சேர்த்து வைக்கலாம். பீடத்தின் மீது சிலை கட்டாயம் மஞ்சள் பட்டு அல்லது துணி விரித்துத்தான் வைக்க வேண்டும். அதன் கீழ் அதே பீடத்தில் மகாலட்சுமி போட்டோவும் வையுங்கள், சிறிதாக ஒன்று. மத்தியில் கீழிருக்கும் தட்டிற்கும் பீடத்திற்கும் இடையில் குத்து விளக்கு வைக்க வேண்டும். நிலவிளக்கில் 5 திரி போட்டு சுற்றுமாக தீபம் ஏற்ற வேண்டும். குத்துவிளக்கின் வலது பக்கம் கிண்டி அல்லது செம்பு நிறைய தண்ணீர் நிரப்பி வையுங்கள். அதில் துளசி இலையும் போட்டு வையுங்கள். விளக்கு ஏற்றும் போது முதலில் கிழக்கு திசையிலிருந்து தீபம் ஏற்றி தொடர்ந்து ஏற்றுங்கள். அதைத் தொடர்ந்து தட்டில் இருக்கும் லட்சுமி விளக்கும் ஏற்றலாம். தீபங்கள் ஏற்றும்போது இன்றைய தினம் நெய்யால் தீபம் ஏற்றுவது சால சிறப்பு. இல்லையில் நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய் மட்டும் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். 2 தீபமெனில் கிழக்கும் மேற்கும் ஏற்றுங்கள். இத்துடன் அந்த சிலையின் பக்கத்திலேயே ஒரு சிறுசோ பெருசோ ஒரு கண்ணாடியும் வைக்க வேண்டும். இந்த கண்ணாடியில் அந்த செல்வங்கள் யாவும் பிரதிபலிக்கும்படி வைப்பது நலம். இவையெல்லாம் தீபம், பத்தி முதலியன ஏற்றுவது மட்டுமே. மீதி எல்லாமே தயார் என்ற நிலையில் அனைத்தையும் முந்தைய நாள் இரவு தயார் செய்து வைத்துவிட்டு தூங்கி பின் குடும்பத்தில் மூத்த பெண் காலை எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து சுத்தமான ஆடை உடுத்து தீபமேற்றி
பத்தியும் ஏற்றி வைத்துவிட்டு பின் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையாய் கண்பொத்தி அழைத்து வந்து இறைவன் திருவுருவத்தையும் காய் கனி தானியங்கள் மலர்கள் பணம் நகை என அனைத்தையும் பார்க்க வைப்பதுதான் முதல் கனி காணுதல் என்று பொருள். காய் கனி செல்வங்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு அத்துடன் அங்கிருக்கும் கண்ணாடியை எடுத்து தங்கள் அவரவர் முகங்களையும் பார்க்க வேண்டும். பார்த்து இறைவனை வேண்டுதலும் வேண்டும். இந்த காட்சி அந்த வருடம் முழுவதும் காண கிடைக்க வேண்டும். இறைவா, இவ்வளவு செல்வங்களையும் இவ்வளவு நிறைவான ஒரு காட்சியை காண கிடைக்க வேண்டும் இல்லத்தில் என்று இறைவனை பிரார்த்தித்தபடி அந்த காட்சியை பார்த்து இறைவனை வேண்டுதல் வேண்டும். வருடம் முழுவதும் காண கிடைக்கும்படியான திருப்தியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டி காட்சியை பார்க்க வேண்டும். இனி சிலர் இரவு எல்லாம் தயார் செய்து பாதிவாசல் சாத்தி வைத்துவிட்டு தூங்குவார்கள். அதிகாலை அனைவரும் ஒன்றாகவே படுக்கையிலிருந்து எழுந்து வந்து கண் திறக்காமல் வந்து வாசலை திறந்து வைத்து பார்ப்பார்கள். இப்படியும் பார்ப்பதுண்டு. அதானது படுக்கையிலிருந்து தூங்கி எழுந்து அப்படியே வந்து அந்த விஷுக்காட்சியை காண்பார்கள். தீபம், இரவு ஏற்றிய தீபம் எரிந்து கொண்டே இருக்கும் என்பதில் இதில் விசேஷம். இந்த விசுக்காட்சிக்கான பிரம்ம முகூர்த்தமாக சொல்லப்படுவது 4:40 முதல் 5:38 வரையிலான நேரம். இது இடத்திற்கு இடம் சில வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மிக நல்ல நேரமும் இதுதான் என்றும் சொல்கிறார்கள். எனவே 4:40 5:45 நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் இதை பொருந்தும் என்றே கருதுகிறோம். பின் முதியவர்கள் வெள்ளி துட்டுகள் சேர்த்து பணம் இளையவர்களுக்கு முதல் குடையாக கொடுக்க வேண்டும். இதை கை நீட்டம் என்பார்கள். முதலில் கொடுக்கும் இந்த காசு வருடம் முழுவதும் இப்படி கொடுக்கும்படியான தகுதியுடன் நம்மை வைத்திருக்க வேண்டும். பெற்றுக்கொள்பவர்கள் இதுபோன்ற என்றும் நிறைவான செல்வம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி பெறுவதும், கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு செல்வம் கிடைக்க வேண்டும் என்று கொடுப்பவர்களும் மனதில் நினைத்து இறைவனை பிரார்த்தித்து கொடுக்க வேண்டும். இளையவர்கள் பெரியவர்களிடமிருந்து பெற்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது நலம் தரும். பின் இனிப்பு செய்து மகிழ்ச்சியாக சாப்பிடலாம். அன்று காலையே கடையிலிருந்து கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி வந்து சமையலறையில் வைக்க வேண்டும். அதிகாலையிலேயே இதை செய்ய வேண்டும். அதன் பிறகு நமது அன்றாட வேலைகளை தொடரலாம். எல்லோருக்கும் இறையாசி கிடைப்பதற்கும் இறைவனின் அருள் கிடைப்பதற்கும் எல்லா செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கும் வருடம் முழுவதும் ஐஸ்வர்யங்கள் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ சத்திரிய தர்மா உங்களை வாழ்த்தி வணங்குகிறது.